அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் திண்டுக்கல் மறைமாவட்டம் சாரல் கலைத்தொடர்பத்தின் சார்பாக குருத்தோலை பவனி கொண்டாடுகிற இந்த குருத்தோலை ஞாயிற்றிலே சிறப்பு நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலே குருத்தோலை பவனி விவிலிய பொருளும் வாழ்க்கை பொருத்த பாடும் என்ற சிந்தனையை நாம் உள்வாங்கிக் கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோம். அந்த சிந்தனையின் அடிப்படையிலே இன்றைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதியாக இருக்கக்கூடிய விவிலிய பொருளும் என்ற அடிப்படை எவ்வளவு பொருத்தமுடையதாக இருக்கிறது, அதனுடைய விவிலிய பின்னணி என்ன என்பதை நமக்கு தெளிவாக சொல்வதற்காக நம்மிடையே நமது அன்புக்குரிய திண்டுக்கல் மறைமாவட்ட அருள்பணியாளர் பேரரு தந்தை பெர்னாட்சா அடிகளார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தந்தை அவர்களை உள்ளன்போடு வரவேற்கின்றோம். நன்றி. குருத்தோலை பவனி விவிலிய பொருளும் இந்த தலைப்பில் இந்த முதல் பகுதியிலே அன்பு தந்தை அவர்களே சிந்தனை எங்களுக்கு வழங்க இருக்கிறீர்கள். உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் குருத்தோலை ஞாயிறு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் தந்தை பெர்னாட்சா. நான் தற்போது என் பஞ்சம்பட்டியிலே பங்கு தந்தையாக இருக்கின்றேன். குருப்பட்டம் பெற்ற பிறகு ரோமையிலே என்னுடைய மேற்படிப்பை பிப்ளிக்கம் பல்கலைக்கழகத்திலே முடித்துவிட்டு சென்னை பூந்தமல்லி திருஇருதய குருத்துவ கல்லூரியிலே சில ஆண்டுகள் பேராசிரியராக பணிபுரிந்தேன். கடந்த 10 ஆண்டுகளாக அமெரிக்காவில் பணிபுரிந்துவிட்டு இப்போது திண்டுக்கல் மறை மாவட்டம் பஞ்சம்பட்டியிலே பங்கு தந்தையாக இருக்கின்றேன். நன்றி தந்தாய் அவர்களே. இந்த நாளிலே விவிலிய பொருளும் என்ற இந்த சிந்தனையை முழுவதுமாக வழங்குவதற்கு தகுதியான ஒரு நபரை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த குருத்தோலை பவனியை அர்த்தமுள்ளத்தில் நாம் கொண்டாடுவதாக நாம் கருதுகிறோம். அந்த நம்பிக்கை எல்லா இறை மக்களுக்கும் இருக்கிறது. அதை நாம் ஒரு உணர்வு பூர்வமானதாக நாம் கொண்டாடுகின்றோம். இந்த குருத்து ஞாயிறை பாடுகளின் ஞாயிறு என்று கூட நாம் அழைக்கின்றோம். எனவே சிறப்புமிக்க இந்த புனித வாரத்தின் தொடக்க நாளாக இந்த குருத்து ஞாயிறு இருக்கிறது. எனவே இந்த குருத்து ஞாயிறை பற்றிய குறிப்புகள் பழைய ஏற்பாட்டிலே எவ்வளவு தூரம் நாம் காண முடியும், அதை கொஞ்சம் நீங்கள் விளக்கி சொல்லலாம். குருத்தோலை ஞாயிறு திருவிழாவை இன்று சிறப்பாக நாம் மட்டுமல்ல, அகில உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் கொண்டாடுகிறார்கள். இந்த ஞாயிறை பாடுகளின் ஞாயிறு என்றும் சொல்கிறோம். இந்த வாரத்தை புனித வாரம் என்றும் சொல்கின்றோம். ஒவ்வொன்றுக்குமே நிறைய அர்த்தங்கள் உண்டு. குருத்தோலை ஞாயிறு என்று சொல்கின்றோம் ஏனென்றால் இன்று குருத்தோலை தாங்கிக் கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வரவேற்கின்றோம். பாடுகளின் ஞாயிறு என்று சொல்கிறோம் ஏனென்றால் இந்த வாரம் முழுவதும் ஆண்டுடைய பாடுகளை நாம் சிந்திக்க தியானிக்க இருக்கின்றோம். புனித வாரம் என்று சொல்கிறோம். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறப்பு உயிர்ப்பை நாம் கொண்டாடுவதால், அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மையமாக இருப்பதால் இதை புனித வாரம் என்றும் நாம் சொல்கின்றோம். சாதாரணமாக இந்த குருத்தோலையை நாம் திருப்பலியிலே கையில் வைத்திருக்கின்ற போது அதை ஒரு அடையாளமாக பார்ப்போம். ஆனால் இந்த குருத்தோலைக்கு ஒரு பெரிய பின்புலம் பழைய ஏற்பாட்டிலே உண்டு. குருத்தோலை என்பது மகிழ்ச்சி, வெற்றி, அமைதி இதற்கு அடையாளமாக இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். மோசையின் மூலமாக கடவுள் அந்த மக்களை வழிநடத்தி வருகிறார். வருகின்ற போது அவர்கள் கூடார திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அந்த கூடார திருவிழாவுக்கு அவர்கள் குருத்தோலைகளை கொண்டு வர வேண்டும் என்று கடவுள் மோசையிடம் கட்டளையிடுகிறார். வாசிக்கின்றோம் லேவியர் புத்தகம் 23வது அதிகாரம் 40வது வசனம். முதல் நாள் கவர்ச்சிகரமான மரங்களின் பழங்களையும் பேரிச்ச ஓலை மற்றும் கொழுமையான தளிர்களையும் அலரி இலைகளையும் கொண்டு வந்து ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்திருங்கள். ஆண்டவர் திருமுன் வருகின்ற போது அவர்கள் அந்த குருத்தோலைகளை பேரிச்ச இலைகளை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இதே வாசகத்தை நாம் நெகேமியா புத்தகம் 8வது அதிகாரம் 15 வாசிக்கிறோம். ஆகையால் திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி கூடாரங்கள் அமைப்பதற்கு மலைகளுக்கு சென்று ஒலிவ கிளைகள், காட்டு ஒலிவ கிளைகள், மிருது செடி கிளைகள், பேரிச்ச ஓலைகள் மற்றும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய நகரங்கள் எல்லாவற்றிலும் எருசலேமிலும் பறைசாற்றி அறிவிக்க செய்தார்கள். ஆக இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே இந்த குருத்தோலை என்பது மிக முக்கியமானது. அவர்கள் ஆண்டவருடைய திருமுன் வருகின்ற போது அவர்கள் இந்த குருத்தோலைகளை கொண்டு வர வேண்டும். காரணம்,
அது ஆண்டவருக்கு மிக பிரியமான ஒரு ஓலையாக இருக்கிறது. அதே மாதிரி பார்க்கின்றோம், இது இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே, குறிப்பாக இஸ்ரேல் மக்கள் பல்வேறுமான போராட்டங்களை சந்தித்தார்கள். எப்போதெல்லாம் அவர்கள் எதிரிகளை வெற்றி கொள்கிறார்களோ அப்போது அவர்கள் இந்த குருத்தோலைகளை கொண்டு அந்த வெற்றியை கொண்டாடி இருக்கிறார்கள். 1 மக்கபேயர் 13வது அதிகாரம் 51வது வசனத்திலே வாசிக்கின்றோம், இஸ்ரேலின் பெரும் பகைவன் அழிக்கப்பட்டதால் 171ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 23ஆம் நாள் புகழ்பாக்களையும் நன்றி பாக்களையும் பாடிக்கொண்டும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டும் யாழ், கைத்தாளம், சுரமண்டலம் ஆகிய இசைக்கருவிகளை மீட்டிக்கொண்டும் கோட்டைக்குள் யூதர்கள் நுழைந்தார்கள். இவ்வாறு பார்க்கின்ற போது இஸ்ரேல் மக்கள் கடவுள் கொடுத்த அந்த வெற்றியை அவர்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவர் கொண்டாடியதாக நாம் பார்க்கின்றோம். திருப்பாடல் 118:27 வாசிக்கின்றோம், ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார், கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள், பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள். இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம், அவர்கள் எருசலேமிற்கு பாஸ்கா திருவிழாவுக்கு செல்கின்ற போது அவர்கள் குருத்தோலைகளை எடுத்து சென்றிருக்கிறார்கள். 1 அரசர் 6:29 வாசிக்கின்றோம், சாலமோன் அரசர் எருசலேம் சுவரில் குருத்தோலைகளை ஒரு அழகிய வேலைப்பாடாக செய்திருக்கின்றார். இறுதியாக நீதித்தலைவர் புத்தகத்திலே வாசிக்கின்றோம், 4வது அதிகாரம் 5வது வசனத்திலே தெபோரா என்ற ஒரு பெண் நீதித்தலைவர் இருந்தார். அவர் இஸ்ரேல் மக்களுக்கு வழிகாட்டியாக நீதியை வழங்கக்கூடியவராக இருந்தார். அவர் எங்கே அமர்ந்திருந்தார் என்றால், தோலை மரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டு அவரிடத்தில் உதவி கேட்டு வரக்கூடியவர்களுக்கு, அவரிடத்தில் நீதி கேட்டு வருகின்றவர்களுக்கு அவர் நீதியை வழங்கக்கூடியவராக இருந்தார். இவ்வாறு பார்க்கின்ற போது பழைய ஏற்பாட்டிலே இந்த குருத்தோலை என்பது ஒரு வெற்றியின் அடையாளமாக, மகிழ்ச்சியின் அடையாளமாக, அமைதியின் அடையாளமாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு முழுவதும் குருத்தோலை அமைதியை தருவதாக, மகிழ்ச்சியை தருவதாக, வெற்றியை தருகிற ஒரு அடையாளமாக இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தன வாழ்விலிருந்து அவர்கள் விடுதலை பெறுகிற போது, வெற்றியை பெறுகிற போது இந்த குருத்தோலையை ஒரு அடையாளமாக அவருடைய வாழ்வினுடைய அங்கமாக இருந்தது என்கிற ஒரு புதிய செய்தியை நீங்கள் எங்கள் விவிலிய பின்னணியில் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். நன்றி தந்தையே. தொடர்ந்து இந்த இஸ்ராயல் மக்களுடைய பாரம்பரியத்தில் வந்த நம் ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள் நுழைகிற போது மக்கள் எல்லோரும் ஒலிவ மர கிளைகளை அமைத்து அவரை வரவேற்றார்கள் என்று நாம் விவிலியத்திலே புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம். இந்த பழைய ஏற்பாட்டினுடைய நீட்சியாகத்தான் இந்த புதிய ஏற்பாட்டிலே குருத்தோலை செய்திகள் சொல்லப்படுகின்றனவா என்று விளக்கி சொன்னால் சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக தந்தை அவர்களே, பழைய ஏற்பாடுதான் புதிய ஏற்பாட்டுக்கு முன்னோடி. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு செய்தியுமே புதிய ஏற்பாட்டிலே ஒரு பகுதி சுட்டி காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டில் எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் அந்த ஒலிவ கிளைகளை தாங்கிக் கொண்டு எருசலேமுக்கு சென்று வழிபட்டார்களோ, அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை முடித்துவிட்டு வெற்றி வீரராக எருசலேமுக்கு வருகின்ற போது அந்த மக்கள் மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு இயேசு கிறிஸ்துவை ஒலிவ கிளைகளை தாங்கிக் கொண்டு வரவேற்கிறார்கள். அவர் ஒரு அரசராக வருகிறார். நம்முடைய நாட்டுத் தலைவர்கள், உலகத் தலைவர்கள் வேறு நாட்டு செல்கின்ற போது அவர்களை வரவேற்பதற்காக சிவப்பு கம்பளங்களை விரித்து வரவேற்பார்கள். அதே போலத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியையெல்லாம் முடித்துவிட்டு வெற்றி வீரராக எருசலேம் வருகின்ற போது அவர் ஒரு அரசராக வருகிறார் என்பதை அறிந்த யூத மக்கள், எருசலேமில் வாழ்ந்த யூத மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று சொல்லி அவரை வரவேற்கிறார்கள். எப்படி வரவேற்கிறார் என்றால், ஒலிவ கிளைகளையும் துணிகளையும் அவர் வரக்கூடிய அந்த பகுதியிலே அமைத்து அவரை வரவேற்கிறார்கள். நாம் நற்செய்தியில் வாசிக்கிறோம், அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டி கொண்டு வந்து அவற்றின் மேல் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேல் உடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னையும் சென்ற கூட்டத்தினர் தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டோர் பேரால் வருபவர் போற்ற பெருக, உன்னதத்தில் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். இந்த நற்செய்தி மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அரசராக, அமைதியின் அரசராக வருகிறார். சாதாரணமாக அந்த காலகட்டத்திலே ஒரு அரசர் இன்னொரு நாட்டுக்கு போகிறார் என்றால் குதிரையிலே பயணம் செய்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கழுதையின் மீது பயணம் செய்கிறார்.
கழுதை அமைதியின் அடையாளம். இயேசு கிறிஸ்து ஒரு அமைதியின் அரசர். இயேசு கிறிஸ்து செல்லக்கூடிய அந்த எருசலேம் அமைதியின் நகரம். அமைதியின் நகரத்திற்கு அமைதியின் அரசராக அமைதிக்கு பெயர் போன அந்த கழுதையின் மீது அமர்ந்து இயேசு கிறிஸ்து செல்கிறார். இது ஒரு அருமையான செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அரசியல் மெசியாவாக அல்ல, ஒரு ஆன்மீக மெசியாவாக எருசலேம் நகருக்குள் வருகிறார் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு சுட்டி காட்டுகிறது. மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். மேலும் விவிலியத்தின் கடைசி புத்தகமான திருவெளிப்பாட்டிலே ஒரு அருமையான பகுதி இருக்கிறது. அதுவும் குருத்தோலை பற்றி பேசுகிறது. விண்ணகத்தில் உள்ள எல்லார் மக்களையும் யோவான் ஒரு காட்சியிலே காண்கிறார். திருவெளிப்பாட்டு புத்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம். இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கல் ஆடை அணிந்தவர்களாக கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். எல்லாருமே வெற்றி பெற்ற மக்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்த பிறகு அவர் வெற்றி பெற்ற மக்களாக விண்ணகத்தில் இருக்கிறார்கள். அந்த வெற்றியின் அடையாளமாக இந்த குருத்தோலைகளை கையிலே பிடித்திருந்தார்கள். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி வீரராக வருகிறார். விண்ணகத்தில் உள்ள மக்களில் ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய மக்கள் குருத்தோலைகளை பிடித்திருக்கிறார்கள். எனவே ஆண்டவருடைய பெயரால் திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம், ஆண்டவருடைய திருச்சபையில் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் இந்த குருத்தோலைகளை கையிலே பிடித்திருக்கின்ற போது நாம் பெறக்கூடிய முதல் செய்தி, ஆண்டவரோடு இணைந்த வாழ்வு வாழ்கின்ற போது அவர் எவ்வாறு வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தாரோ, எவ்வாறு வெற்றி பெற்ற மக்கள் குருத்தோலைகளை தாங்கி பிடித்திருக்கிறார்களோ விண்ணகத்திலே, அதே போல நாமும் வெற்றி பெற்ற மக்களாக, மகிழ்ச்சியின் மக்களாக இந்த குருத்தோலையின் ஞாயிறு நம்மை வாழ இன்று அழைப்பு விடுக்கிறது. எனவே இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு வெற்றியின் அரசராக, மகிழ்ச்சியின் அரசராக, அமைதியின் அரசராக வாழ அழைப்பு விடுக்கிறது. அப்படிப்பட்ட சிந்தனையோடு இந்த புனித வாரத்திலே நாம் காலடி எடுத்து வைப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். சிறப்பு தந்தையே. ஆண்டவர் இயேசு வெற்றியின் அரசர், அமைதியின் அரசர், மகிழ்ச்சியின் அரசர். அவரை இந்த புனித வாரத்தில் சந்திக்க இருக்கின்றோம் என்பதை இந்த குருத்தோலை ஞாயிறு விவிலிய பின்னணியிலே நாம் கொண்டாடுகிறோம். அர்த்தமுள்ள ஒரு கொண்டாட்டத்தை நாம் முன்னெடுக்கிறோம். ஏதோ ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வெளியடையாள செயல்பாடாக இந்த குருத்தோலைகளை நாம் கொண்டாடவில்லை, கையில் பிடிக்கவில்லை என்பதை உங்களுடைய இந்த பகிர்வு எங்களுக்கு சிறப்பாக எடுத்து எம்புகிறது. எனவே நிச்சயமாக இந்த குருத்தோலை ஞாயிறை கிறித்தவ மக்கள் அனைவருமே அர்த்தமுள்ள விதத்தில் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு உங்களுடைய பகிர்வு தூண்டும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை மகிழ்ச்சியோடு உணர்கிறோம். சிறப்பான பங்களிப்பை, பகிர்வை கொடுத்த உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். நன்றி தந்தையே. நன்றி தந்தை அவர்களே. அனைத்து மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் குருத்தோலை ஞாயிறு நல்வாழ்த்துக்களை அன்போடு மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து குருத்தோலை ஞாயிறு எவ்விதமாக தன்னுடைய அருள் வாழ்விலே பலன் கொடுத்தது, பாதிப்பை ஏற்படுத்தியது, வழிகாட்டியது என்பதை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி ஆண்டகை அவர்கள் இணைந்திருக்கிறார். ஆயர் அவர்களை நம் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். அன்புமிகு ஆயர் அவர்களை, உருவாகி பல ஆண்டுகள் குருத்தோலை ஞாயிறு திருப்பலியை நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீர்கள். இந்த அனுபவம், இந்த உத்வேகம் நம்முடைய வாழ்விலே எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை தருவதாக உங்களுடைய உணர்வு இருக்கிறது என்பதை எங்களோடு பகிர்ந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, குருத்தோலை ஞாயிறு, அதே வேளையில் பாடுகளின் ஞாயிறு என்று அழைக்கப்படும் இந்த நாளில் நான் குருவாக 48 ஆண்டுகள் பணிபுரிந்த வேளையில் நான் குருத்து ஞாயிறை மக்களோடு இணைந்து கொண்டாடி இருக்கின்றேன். அந்த நாள் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்த நாளாக இருந்தது என்பதை பார்க்கிறேன். தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று பாடும் பொழுது உள்ளத்திலே ஒரு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது.
மெஸ்ஸியா மீட்பர் தாவீதின் மரபிலிருந்து வருவார் என்பது இஸ்ராயேல் மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஆகவே உன்னதங்களுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் என்று நாங்கள் பாடுவது எங்களுடைய நம்பிக்கையை வளர்ப்பதாக இருக்கிறது. அவர் மெஸ்ஸியாவாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறோம் என்பதன் அடையாளமாக இருக்கிறது. இந்த குருத்தோலை ஞாயிறை மற்ற திருச்சபையின் கிறிஸ்துவ திருச்சபைகளின் தலைவர்களோடு மக்களோடு இணைந்து இந்த ஞாயிறை எங்கள் மறைமாவட்டத்திலும் இன்னும் பல மறைமாவட்டங்களிலும் நடத்துகின்றார்கள். கிறிஸ்துவை மெஸ்ஸியாவாக மீட்பராக ஏற்றுக்கொண்ட அனைவரும் கொண்டாடி வருவது மிக பொருத்தமாகவே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த பாஸ்கா திருப்பாடுகளின் ஞாயிறு, குருத்து ஞாயிறு நமக்கு ஒரு நம்பிக்கையும் தரும், நம்பிக்கையின் விளைவாக வரும் மகிழ்ச்சியும் நமக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை நாம் முழுமையாக உணர்கிறோம். மிக ஆர்வத்தோடு இந்த குருத்து ஞாயிறை கொண்டாடுகின்றோம். குருத்துக்களை பிடித்து நாம் செல்லும் பொழுது கிறிஸ்து நம்மோடு வருவதாக உணர்கின்றோம். கிறிஸ்து மீட்பரை நாம் அழைத்துச் செல்வதாக உணர்கிறோம். ஆகவே இத்தகைய அனுபவம் தரும் இந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாடுவது பொருத்தமாக இருக்கிறது. மிக்க ஒரு ஆழ்ந்த அனுபவத்தை அன்பு ஆயர் அவர்களே எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். 48 ஆண்டுகளாக குருத்து ஞாயிறு திருப்பலி நிறைவேற்றியிருக்கிறீர்கள். இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய அந்த வெற்றி விழாவை, ஆண்டவர் என்னோடு வருகிறார், குருத்தேவலை ஏந்தி செல்கிற போது ஆண்டவர் என்னோடு வருகிறார் என்ற உணர்வை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று இறைமக்களுடைய அனுபவத்தை எங்களுக்கு உங்களுடைய அனுபவத்திலிருந்து பகிர்ந்து மிக்க மகிழ்ச்சி அன்பு ஆயர் அவர்களே. இந்த நேரத்தில் இந்த குருத்தோலை ஞாயிறு உங்களுடைய இளம் பருவத்திலும் சரி, குருத்துவ பணியேற்ற பிறகும் சரி, மறைப்பணி ஆற்ற வந்த அருள் பணியாளர்கள் உங்களை வழிநடத்தியிருப்பார்கள், சிறு வயதிலே வழிகாட்டியிருப்பார்கள். அப்போ திருச்சபை வரலாற்றிலே இந்த தொடக்க காலத்தில் இந்த குருத்தோலை ஞாயிறு ஒளிவமறைய கிளைகளை கொண்டு ஆண்டவரை வரவேற்ற அந்த நிகழ்வு இன்று தென்னங்குருத்துக்களை கொண்டு வரவேற்கும் நிகழ்வாக உருமாற்றம் பெற்றிருக்கிறது. இது எப்படி என்று உங்களுடைய அனுபவத்திலிருந்து பகிர்ந்துள்ள அன்போடு அழைக்கிறேன். குருத்து ஞாயிறை நாம் குருத்தோலை ஏந்தி பவனியாக செல்கிறோம். நான் சிறுவனாக இருந்த பொழுது இந்த குருத்தோலை பவனியிலே பங்கு கொள்வது அவ்வளவு மகிழ்ச்சியை தந்தது. பவனியாக குருத்துக்களை பிடித்து கொண்டு ஆர்ப்பரித்து ஆண்டவரை புகழ்ந்து கொண்டு ஆண்டவரை மெஸ்ஸியா என்று போற்றிக் கொண்டு பவனியாக செல்வது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த குருத்தோலைகளை நாம் புனிதப்படுத்தி அதை நாம் மிகவும் பக்தியோடு பயன்படுத்துகிறோம். அதை சிலுவை வடிவிலே அதை மாற்றி அமைத்து வீடுகளிலே, ஓட்டு வீடு அல்லது கூரை வீடு என்றால் அந்த கூரைகளில் வீடுகளில் நாம் வைப்பது உண்டு. அல்லது காரை வீடுகளில் படத்திற்கு பின்னால் அந்த சிலுவையாக வடிவமைக்கப்பட்ட குருத்தோலையை நாம் பார்ப்பது உண்டு. அப்பொழுது எனக்கு முழுமையாக தெரியவில்லை, ஏன் இதை சிலுவை வடிவிலே அதை மாற்றி அமைக்கிறார்கள் என்று. இப்பொழுது புரிகிறது, குருத்தோலைக்கும் சிலுவைக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை கண்டுகொள்ள முடிந்தது. ஆகவே அந்த காலத்திலே இஸ்ராயேல் மக்கள் அரசர்களும் போர் வீரர்களும் எதிரிகளோடு போர் தொடுத்து வெற்றி பெற்று நாடு திரும்பும் பொழுது அவர்களை மக்கள் வரவேற்றார்கள். மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு அவர்கள் வரவேற்றார்கள். ஒலிவ மர கிளைகளை வெட்டி பரப்பினார்கள், நடனமாடினார்கள். இவ்வாறாக அந்த காலத்திலே அரசர்களுக்கும் போர் வீரர்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை அவர்கள் நினைவு கூர்ந்து அவர்கள் வெற்றியின் விழாவை கொண்டாடினார்கள் என்பதை பார்க்கிறோம். இங்கும் இயேசுவை அரசராக மெஸ்ஸியாவாக உணர்ந்துதான் இந்த கொண்டாட்டத்தை அந்த ஆண்டிலிருந்து நமது துறவிகளாக இறைப்பணியாளர்களாக நம் நாடு வந்தவர்கள் நமக்கு போதித்து வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வழியிலே நாம் சென்று
நாம் இந்த குருத்து ஞாயிறை கொண்டாடும் வேளையிலே இயேசுனுடைய பயணமானது சிலுவையில் மட்டுமல்ல வெற்றியிலே முடிவடைய போகிறது என்பதையும் நாம் உணர்ந்தவர்களாக இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ளுகிறோம். ஆகவே இயேசுவின் பயணம் மரணத்தில் முடிய இருந்தாலும் அது முடிவல்ல, மாறாக துன்பம் ஒரு வழியாக அமைந்திருக்கிறது. அதன் வழியாக நமக்கு மீட்பு கிடைத்தது என்பது நாம் உணர்ந்து அது வெற்றியின் விழாவாகவும் நாம் கொண்டாடுகிறோம். துன்பமும் மரணமும் வேதனையும் மகிழ்ச்சியும் இவையெல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை. இயேசுவில் அது இணைந்திருந்தது என்பதைத்தான் பார்க்கிறோம். இயேசுவின் பாடுகள் நமக்கு வேதனையை கொடுத்தாலும் அவர் உயிர்ப்பானது நமக்கு மாபெரும் மகிழ்ச்சியை நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆகவே இந்த விழாவானது இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. வெற்றியை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும், தோல்விகளை நம்பிக்கையோடு மேற்கொள்ள வேண்டும் என்ற உண்மையையும் இன்றைய நாள் நமக்கு உணர்த்துகிறது. தோல்விகளை நம்பிக்கையோடும் வெற்றியை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாட வேண்டும் என்பதை இந்த குருத்தோலை ஞாயிறு சுட்டிக்காட்டுவதாக அருமையாக விளக்கினீர்கள். அன்பு ஆயர் அவர்களே, இந்த குருத்தோலை வெற்றியினுடைய ஒரு அடையாளம் என்பதை விவிலிய பின்னணியிலும் நீங்கள் எடுத்து கூறினீர்கள். எனவே இயேசுவினுடைய அந்த உயிர்ப்பை சுட்டுகிற ஒரு முன் அடையாளமாக இந்த குருத்தோலை ஞாயிறையும் குருத்தோலை பவனி கொண்டாட்டத்தையும் நாம் புரிந்து கொள்ளலாமா என்று அன்போடு விளக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். திருத்தந்தை 23ஆம் அருளப்பர் கர்தினால்மார்களை ஒரு நாள் சந்தித்த பொழுது கிறிஸ்துவத்தினுடைய தனித்தன்மை என்ன என்று கேட்டார். அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது அவரே பதில் சொன்னார், மகிழ்ச்சி, சிலுவையிலிருந்து வருகின்ற மகிழ்ச்சி என்று அவர் சொன்னார். அதுதான் கிறிஸ்துவத்தினுடைய அடையாளம் என்று அவர் சொன்னார். ஆகவே இயேசுவின் வாழ்விலே துன்பமும் இன்பமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் தோல்வியும் உயிர்ப்பும் இவ்வாறாக கலந்திருந்தது என்பதை நாம் நினைவில் கொள்கின்றோம். ஆகவே இந்த குருத்து ஞாயிறு குருத்தோலைகளை பார்க்கும் பொழுது இது வெற்றியின் அறிகுறி என்று நாம் எண்ணலாமா? நிச்சயமாக எண்ணலாம். ஏனென்றால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி, வெற்றி, இறுதி உயிர்ப்பு இவைதான் முக்கியமானவை. உயிர்ப்பு என்பது உறுதியானது. ஆகவே இந்த குருத்தோலைகள் தோல்வியை அல்ல, மாறாக வெற்றியையே குறித்து காட்டுகிறது. இயேசு சாவின் மீது, பாவத்தின் மீது, சாத்தானின் மீது வெற்றி கொண்டதை நினைவுபடுத்துகிறது. ஆகவே இந்த குருத்தோலை பவனியை நாம் அத்தகைய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம். இயேசு கொலை செய்யப்படவில்லை, அவர் நமக்காக, நம்முடைய மீட்புக்காக தந்தையின் திருவுளப்படி சாவை ஏற்றுக்கொண்டவர். ஆகவே அவர் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார். இவ்வாறு குருத்தோலை பவனியானது தோல்வியை மட்டுமல்ல, அதைவிட மேலாக வெற்றியையும், சாவின் மீது இயேசு கொண்ட வெற்றியையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சாவு இறுதியானது அல்ல, நமக்கு உயிர்ப்பு தான் இறுதியானது என்பதை ஆழமாய் நம்புவோம். ஆகவே இந்த குருத்தோலை பவனியானது துன்பத்தை மேற்கொள்வதற்கும் நம்பிக்கையோடு மேற்கொள்வதற்கும் வெற்றியை உயிர்ப்பை நான் நம்பிக்கையோடு தழுவிக்கொள்ளவும் இறையாசர் கேட்போம். உயிர்ப்பு என்பதுதான் நம்மளுடைய மகிழ்ச்சியின் அடிப்படையாய் இருக்கிறது. ஆக உயிர்ப்பு உண்டு, ஆண்டவரோடு வாழு உண்டு என்ற ஆழமான நம்பிக்கையோடு நமது இந்த பவனியை பயணத்தை தொடர்வோம். மிக சிறப்பாக இந்த குருத்தோலை ஞாயிற்றினுடைய வாழ்க்கை அனுபவத்தை, வாழ்க்கை பொருத்தப்பாட்டை திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி ஆண்டகை அவர்கள் நம்மோடு பகிர்ந்திருக்கிறார்கள். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நிச்சயமாக நீங்களும் தோல்வியை நம்பிக்கையோடும் வெற்றியை மகிழ்ச்சியோடும் எதிர்கொள்ள குருத்தோலைகளை இந்த குருத்து ஞாயிறிலே ஏந்தி செல்வீர் என்று நம்புகிறோம். அன்பு ஆயர் அவர்களே, உங்களுக்கும் நன்றி. சிறப்பாக உங்களுடைய அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஆண்டவரே.